உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட இந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து உடலுறவு பண்ண கருத்தரிக்க முடியும் அப்படின்றது அப்படி ஒரு நிலை இல்லைன்றதுதான் உண்மை. நீங்க எந்த முறையில் வேணாலும் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு ஆய்வுல மட்டும் கர்ப்பப்பை சிறுநீர் பையனுடைய மேல முன்பக்கமா சாஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆன்டிவெர்டர் ஆன்டிஃப்ளெக்ஸ்னு இதுக்கு பேரு. முன்பக்கம் சாய்ந்திருத்தல் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சில பெண்களுக்கு கர்ப்பப்பை பின்பக்கமாக பின்னோக்கி சாய்ந்து பின்பக்கமா படுத்திருக்கும். ரீட்ரோவெர்டர் ரீட்ரோஃப்ளெக்ஸ்னு இதுக்கு பேரு. இந்த பெண்களுக்கு டாகி ஸ்டைல்னு சொல்லுவாங்க. பெண் முன்பக்கமாக இருந்து கொண்டு ஆண் பின்னால இருந்து உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா நிறைய அணுக்கள் கர்ப்பப்பைக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கருத்தரிக்க வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீட்ரோவெர்டட் யூட்ரஸ் ரீட்ரோஃப்ளெக்ஸ்டு யூட்ரஸ் இல்லை இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு பின்பக்கமாக இருந்து டாகி ஸ்டைல் முறையில் பெண் முன்னாலேயும் ஆண் பின்னால் இருந்தும் உறவு கொள்ளும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றபடி கருத்தரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு வருடத்தில் நீங்கள் கருத்தரிக்கலைன்னா 2 பேரும் சேர்ந்து மருத்துவர் அணுகுங்க. மருத்துவர்கள் உங்களுக்கு ஆணுக்கு ஒரு விந்து டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக அதை சரி செய்யணும். பெண்களுக்கு சினை முட்டை பைகள் நல்லா இருக்கணும், கருக்குழாய்கள் நல்லா இருக்கணும், கர்ப்பப்பை கருமுட்டையை சுமந்து வர்ற மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். நீங்கள் உடலுறவும் நீங்கள் 2 பேரும் நல்லா பண்ணணும். இதெல்லாம் வேணும். இதெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. பெண்களுக்கு கருக்குழாயில் நல்லா இருக்கா, கருமுட்டைகள் வளர்ந்து வெடியுதா, இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்கும்போது நீங்கள் கருத்தரிக்க முடியும். இது எப்படி ஸ்டெப் என்னன்னா, 85% தம்பதிகள் முதல் வருடத்திலேயே கருத்தரிச்சிருவாங்க. ஒரு வருடத்துல கர்ப்பமாயிருவாங்க. ஒரு வாரத்துக்கு 4 முறைக்கு மேல செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். அப்போ நிறைய செக்ஸ் வச்சுக்கணும். வாரத்துல 4 முறைக்கு மேல. ஒண்ணு. இரண்டாவதாக, நீங்க அதுல ஆகலைன்னா அடுத்து மருத்துவர்களை 2 பேரும் பார்க்கணும். மருந்துகள் கொடுப்பாங்க 2 பேருக்குமே. பெண்களுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுப்பாங்க, சில மருந்துகள் கொடுப்பாங்க கருமுட்டை வெடிக்கிறதுக்கு. இதுல 6 முதல் 7% தம்பதிகள் கருத்தரிச்சிருவாங்க. ஏற்கனவே 85% நார்மலாக ஆயிட்டாங்க. இப்போ 6லேருந்து 7% இந்த மருந்து மாத்திரைகள்ல பலனடைஞ்சிருப்பாங்க. இன்னொரு 6 முதல் 7% பேர் IUI கணவருடைய விந்தணுக்கள் எடுத்து நல்லணுக்களை பிரித்து பெண்ணுடைய கர்ப்பப்பையில கருத்தரிக்கிற இடத்துல போடுறது IUIன்னு பேரு. இந்த முறையில் ஒரு 6% பேர் கருத்தரிச்சிருவாங்க. மீதம் ஒரு 2% பேருக்கு டெஸ்ட் டியூப் பேபி அல்லது இக்ஸி போன்ற முறைகள் தேவைப்படலாம். அப்போ 98% பேர் எளிமையான முறைகளிலே கருத்தரிச்சிருவாங்க. அதனால நீங்க உடனடியாக தகுதி வாய்ந்த மருத்துவர்களை அணுகுங்க. கிட்டத்தட்ட நாங்க 32 வருடங்களா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில ஒரு 60,000 பேர் குழந்தைகளோட இங்கிருந்து போயிருக்காங்க எங்க மருத்துவமனையிலேருந்து. ஸோ குழந்தையின்மை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அற்புதமான சிகிச்சை முறைகள் இருக்கு. குழந்தை இல்லாமல் ஒருத்தர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லோரும் குழந்தையோட வாழ முடியும். ஒரு பக்கம் குழந்தை அதிகமாக இருக்கு இந்தியாவில், இன்னொரு சாரார் ஒரு குறுகிய சில பேர் மட்டும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த டிஸ்பாரிட்டி இல்லாமல் எல்லோரும் சமமா, எல்லோருக்கும் ஒரு 2 குழந்தையோட ஆரோக்கியமாக மனநிறைவோட வாழ்றது தான் ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கும். அது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல முழுமையாக சாத்தியம். அதனால நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையத்துல சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க குழந்தை பேர் பெற முடியும். இன்றைக்கு இருக்க விஞ்ஞானத்துல இது முற்றிலும் சாத்தியமான விஷயம்.